முருகனுக்காக காணிக்கையாய் கொடுக்கப்பட்ட நீண்ட நெடிய வெள்ளி வேல்கள் குறுக்கி மடக்கி வைக்கப்பட்ட காட்சிகள். திருப்பதிக்கு இணையாக திருச்செந்தூரிலும் குவிந்த லட்சக்கணக்கான மக்களின் கோடிக்கணக்கான காணிக்கைகள். அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடா விளங்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பௌர்ணமி நாட்கள்ல கூட லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சு வந்திருக்காங்க. இந்த நிலையில திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல பக்தர்கள் காணிக்கையா செலுத்தக்கூடிய உண்டியல் வருமானம் மாசம் எண்ணப்படுது. இதுல செப்டம்பர் மாசத்துக்கான உண்டியல் காணிக்கை என்ற பணியில ஈடுபட்டிருக்காங்க. அதுல வசந்த மண்டபத்துல கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் தலைமையில இணை ஆணையர் ஞானசேகர் முன்னிலையில அங்க கூட இருந்த பல பக்தர்கள் முன்னிலையிலுமே அது இடப்பட்டிருக்கு. கோவில் ஊழியர்கள் பக்தர்கள்னு அந்த கோவில் காணிக்கை என்ற பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. முதல் நாள் காணிக்கை எண்ணப்பட்டதுல 4,34,72,955 ரூபாயும், இரண்டாம் நாள் எண்ணப்பட்ட காணிக்கையில 81,16,879 ரூபாயும், மொத்தம் 5,15,89,834 ரூபாய் உண்டியல் காணிக்கையா கிடைச்சது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தங்கம் 2,352 கிராமும், வெள்ளி 41,998 கிராமும், 1,589 வெளிநாட்டு கரன்சிகளும் பக்தர்கள் காணிக்கையா செலுத்தியிருக்காங்க. யானை பராமரிப்புக்கான உண்டியல்ல சுமார் 1,67,860 ரூபாயும், கோசோலை பராமரிப்புக்காக 82,722 ரூபாயும் வருவாயா கிடைச்சிருக்காமா. இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய வெள்ளி வேல்களை மடக்கி வைக்கக்கூடிய காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலான உடனே இத பார்த்த நிறைய பேரு பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை இந்த மாதிரி மடக்கி வைக்கிறது ஒரு மாதிரியான கஷ்டத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா பலவிதமான வெள்ளி பொருட்களை ஒன்னா சேர்த்து அதை உருக்கும் போது அது கையில குத்தாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் வெள்ளி வேல்களை மடக்கி அதை எடுத்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த காட்சிகள் கேமரால வராம இருந்தா பக்தர்களுடைய மனசு புண்படாம இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதை விட ஒரு சந்தோஷமான நாள் இருக்க முடியுமா? குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடி இருக்காங்க. இதுதாங்க உண்மையான காதலுக்கு கிடைச்ச வெற்றி. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இப்போ ஒரு புது கார் வாங்கியிருக்காங்க. கணவன் மனைவி 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிராச்ல இருந்து படிப்படியா மேல